அருமையான விழாவை துவக்கி வைக்கும்படி தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற உறுப்பினர் செயலர் குமாரி சச்சு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நடக்க பழகுவதற்கு முன்னாலே நடிக்க பழகியவர் குமாரி சச்சு அவர்கள். ஔவையார் படம் பார்த்தவர்கள் எங்கள் தாயார் 80 வயது வந்திருக்கிறார்கள். அவர்களை போன வயதானவர்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது வந்த படம் ஔவையார் படம். அதில் சின்ன ஔவையாராக அற்புதமாக தன் நடிப்பை துவங்கியவர்கள் அவர்கள். அவருடைய துவக்கமே தமிழ்தான், அவை தமிழ்தான் அவருடைய நடிப்பு துவக்கமே. அவர்கள் வந்து இந்த விழாவை துவக்கி வைப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அன்பு பாராட்டி அவர்களை உரையாற்ற வரும்படி அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே திரையுலகத்தைச் சேர்ந்த திரையுலக மார்க்கண்டேயன் கலைமாமணி சிவகுமார் அவர்களை, முன்னிலை வகிக்க வந்திருக்கும் ராமராஜ் காட்டன் நாகராஜ் உரிமையாளர் நாகராஜ் அவர்களே, டாக்டர் ஆர் முருகநாதன் அவர்களே, ஆடிட்டர் லோகநாதன் அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த தமிழ் சங்கம் வந்து இந்த ஊக்குவிக்கும் திட்டம், அதாவது இப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் வாசித்தவங்க, ஒரு அரங்கேற்றமான உடனே வாசித்தவங்க தான். பட் இருந்தாலும் இது வந்து இயலிசை நாடகமன்றத்தில் ரொம்ப வருட காலமாக இந்த ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து பல பேர், ஸ்ரீபிரியா வந்திருக்காங்க, ஆர்டிஸ்ட்டு ரேவதி வந்திருக்காங்க, உன்னிகிருஷ்ணன், நெய்வேலி சந்தானம், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், டிஎம் கிருஷ்ணா, சாய் சரண், நித்யஸ்ரீ, இந்த மாதிரி பல பேர் வந்து அது வந்திருக்காங்க. ஏன் இதை வந்து நாங்கள் முக்கியமாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சபாவில் போய் ஒரு இவங்கள மாதிரி இளம் கலைஞர்கள் போய் கேட்டாங்கன்னா, நீ எங்கெங்கே வாசிச்சிருக்கீங்க, வேறு எங்கெங்கே இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் வாசிங்க, அப்புறமா நாங்கள் சான்ஸ் தருவோம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ட்ராமாவிலேயே நடந்திருக்கு. அந்த காலத்தில் சிவகுமார் வந்து மேஜரோட, நானும் வாணிகலாமத்தின்னு ஒரு ட்ரூப்பில் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் வந்து சினிமாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகி நாங்கள் பல நாடகங்கள் போட்டவங்க தான். பட் போட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாடகம் நடக்கட்டும்னு சபாவில், சென்னை சபாவில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு உண்டு. அதனால தான் நாங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு மேடை கொடுத்து பல ஊர்களில் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40 பேர் ஆர்டிஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஆகி கிடச்சிருக்காங்க. அதாவது நிறைய 50 பேர் 60 பேர் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் அதிலேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எல்லாரையும் ஒரு குழு மாதிரி அமைச்சு கொடுப்போம். அதில் ஆனாலும் இவங்க முதல்ல வந்தால் கூட அடுத்தது, ஏன்னா அவங்கள முதல்னு சொல்ல முடியல, 1-2 சின்ன விஷயத்தில் யாராவது உத்தரவு முதல்ல ஆக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்பொழுது இவங்க முதல்ல வந்துட்டு இவங்களுக்கு அடுத்த பேட்சும் நல்லா வந்திருக்காங்க. போன வருஷம் நாங்கள் பண்ண இவங்க எல்லாருமே ஆடிஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்தவங்க இந்த வருஷம் டாக்டர் சொன்ன மாதிரி பயங்கர பாப்புலராக ஆகிட்டாங்க எல்லாருமே. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு மேடையும் கொடுத்து வாய்ப்பும் கொடுத்து ஒரு ரெடிமேட் ஆடியன்ஸும் கொடுத்தா நிச்சயமாக அவங்களுக்கும் வந்து ஒரு ஊக்குவிச்சு இன்னும் நல்லா பண்ணோம். சிவகுமார் வந்து உட்கார்ந்த உடனே சின்னஞ்சிறுக்கிலேயே இன்னும் பிரமாதமாக வாசித்தாங்க. ஸோ அதிலேருந்தே வந்து அதாவது நம்மளுடைய ரசிப்பு தன்மையும் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எப்போ பாரு டிவி சினிமா நிச்சயமாக வேணும், சினிமா இல்லாமல் முடியவே முடியாது. பட் ஆனால் எல்லாருமே மேடையிலையும் அதே மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இதை தனியாக பிரித்து பார்க்கணும், அதை தனியாக பிரித்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள், இப்போ இந்த மாதிரி நாட்டியம், இசை, நாடகம், இதை தவிர வந்து நாங்கள் முக்கியமாக இப்போ வந்து இயலிசை நாடகமன்றத்தில் நாங்கள் வந்து ஒரே நோக்கமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, அவங்கள இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறது நாட்டுப்புற கலைஞர்கள். அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து இப்போ வாய்ப்புகள் ரொம்ப, ஏன்னா திருவிழா வேறு எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை ரிப்பப்ளிக் டே அந்த மாதிரி நேரத்தில் மிச்ச நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சபாவிலையோ இதுலேயோ வேறு எங்கேயுமே அவங்களுக்கு நிகழ்ச்சி இல்லை. அதுக்காக தான் நாங்கள் வந்து மாவட்டம் தோறும் சொல்லி ஆரம்பித்து இப்போ நிறைய நிகழ்ச்சி கொடுக்குறோம். இப்போ எப்படி வந்து இப்போ இந்த இசைக்கருவியெல்லாம் வாசிக்கிறதுக்கு எல்லாரும் சாஃப்ட்வேர் படித்தவங்க இல்லை வக்கீல் படித்தவங்க ஆடிட்டர் படித்தவங்க எல்லாரும் வராங்களோ, அதே மாதிரி நானும் ஒவ்வொரு இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஹாபியாக ஏன் நாட்டுப்புற கலைகளை வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடாது, ஏன் வந்து ஒரு கரகாட்டமோ ஒரு காவடி ஆட்டமோ நீங்கள் கற்றுக்கக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல கலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த முறையில் தான் நாங்கள் வந்து இப்போ இது ஆரம்பித்து தமிழ்நாடு பூரா நாங்கள் வந்து நிறைய ஊர்கள் எல்லா மாவட்டத்துலேயும் இன்றைக்கி டாக்டர் அவர்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக திருப்பூர் மாவட்டத்துக்கு இந்த இடத்துக்கு நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நல்ல நிகழ்ச்சிகளை நிச்சயமாக கொடுப்போம். நிச்சயமாக, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நான் பார்த்துட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் இதில் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் பார்க்குறதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா ஒரு இப்போ ஏதாவது ஒரு நிறைய கலை நிகழ்ச்சிகள், கதம்ப நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நிகழ்ச்சிக்கு தான் கூட்டங்கள் நிறைய வருது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், சினிமாவில் இன்றைக்கி எந்த மாவட்டத்துலேருந்து எடுத்ததுன்னா, நான் கோயம்புத்தூரில் பிறக்கலை. நான் பிறந்ததுலாம் வேலூர் மாவட்டம், சென்னை தான். இவர் சிவகுமார் இதே தான். ஆனாலும் என்னுடைய இந்த சினிமானுடைய எதிர்க்க பார்த்தீங்களா, அது என்னுடைய கோயம்புத்தூரில் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ராணிங்கிற படத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். நிச்சயமாக என்னுடைய மறக்க முடியாத என்னுடைய தாய் வீடு எதுன்னு கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன் நான். ஸோ அதே மாதிரி அந்த கோயம்புத்தூர், ஏன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ், கோயம்புத்தூர் பட்சிராஜா ஸ்டுடியோ, சென்ட்ரல் ஸ்டுடியோ, இதில் ஒவ்வொருத்தரும் நிறைய கலைஞர்கள் உருவானவங்க. அதே மாதிரி திருப்பூரில் நான் இப்போ யோசனை பண்ணேன், ஏன்னா அந்த மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே யார் இருக்காங்கன்னா, டைரக்டர் ஏ ஜெகநாதன் அவர்கள், எம்ஜிஆர் அண்ணன் அவர்களுக்கு அவ்வளவு பிடித்தமானார். அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் பாணி இல்லைங்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படம் முதல் இரவு, சிவகுமார் ஆக்ட் பண்ணார், நானும் சுருளியும் அதில் ஆக்ட் பண்ணோம். ஸோ அது பெருமையாக இருக்குது. அதே மாதிரி பெல்ஸ் பிக்சர்னு அந்த காலத்தில் இருந்தது. ரொம்ப பேருக்கு யாருக்கு தெரியும் தெரியல, யாரோ ஒரு சீனியராக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் சிவாஜி அண்ணன் படம்லாம் வாங்குவாங்க. திருப்பூருக்கு 1-2 மட்டும் இல்லை, திருப்பூர்னுடைய இன்றைக்கி ராமராஜ் அவங்களுக்கு சொன்னாலே வெள்ளை வெளியேர்னு இருக்கிற மாதிரி மனசு உங்களுக்கு எல்லாருக்கும் வெள்ளை வெளியேர்னு நல்ல ஒரு இது, எல்லா விதத்துலேயுமே சிறந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு பாராட்டுறீங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னா அதுவும் பாராட்டக்கூடியது. எல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த திருப்பூரில். அதனால தான் நான் இன்றைக்கி அவர் டாக்டர் அவர்களும் ஆடிட்டர் லோகநாதன் அவர்கள் கேட்கும்போது நிச்சயமாக நான் திருப்பூருக்கு வரேன், நான் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்கு வரேன்னு சொன்னேன். சிவகுமார் அவர்களை பற்றி நிச்சயமாக நான் சொல்லணும். ஏன் நான் அவர் கேட்டார், என்னை மாட்டி விட்டுட்டியா அப்படின்னாரு. நாம நிச்சயமாக மாட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமா உலகத்தில், ஏன்னா அதான் நான் கேட்டேன், சிவா நீங்கள் ஷூட்டிங்கில் அப்போல்லாம் டைலாக்கை ஒரு மனப்பாடம் பண்ணுறதோடு தான் இருப்பார், வேறு கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயுமே இருக்காது, எதுவுமே பேச மாட்டார் அவர். எங்களோடலாம் எல்லாரோடையும் உட்காந்து அவர் பேசவே மாட்டார். அப்பேற்பட்டவர் இன்றைக்கி ஒரு ராமாயணமோ ஒரு மகாபாரதமோ எடுத்து பண்ணுறாருன்னா சாதாரண விஷயம் அல்லது. எவ்வளோ பெருமையாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும்போது. அப்பேற்பட்டவர், ஏன்னா அவருக்கு எதை பற்றி எப்படி எடுத்து பேசுகிறோம், இன்றைக்கி பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா எங்களுடைய மாநிலத்திலையோ எங்களுடைய இதுலேயோ சினிமாவிலேயும் வந்தவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. வேறு எங்கெங்கேருந்தோ இதை பற்றி தெரியாதவங்க எங்கெங்கேருந்தோ வேறு வெளி மாநிலத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு இந்த சினிமாவை பற்றி என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயங்கள், இப்போ டாக்டர் சொன்னார் எவ்வளோ நல்ல விஷயங்கள். ஏன்னா என்எஸ்கே கலைவாணர் அவர்களோட நான் சின்ன வயசுலேருந்து, குழந்தையிலேருந்து நான் அவரோட பழகினேன். ராஜா தேசிங்கன்ற படத்தில் அவரோட நான் கூட ஒரு சின்ன பொண்ணாக எனக்காகவே ஒரு கேரக்டர் உருவாக்கினார் அவர். நான் கேட்டேன், இந்த படத்தில் நான் கிடையாதா, நான் உங்களோட நடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ எனக்கு யாரோட ஆக்ட் பண்ணி என்ன பேர் அந்த மாதிரி தெரியாது. பட் அவரோட நான் பழகினேன்னா நான் உங்களோட ஒரு படம் இருக்கணும்னு நான் கேட்டதுக்காக எனக்காகவே ஒரு கேரக்டர் அதில் உருவாக்கினார் அவர், ராஜா தேசிங்கில் என்எஸ்கே அவர்கள். அவர் பேசும்போது ஒரு விஷயமும் அந்த மெசேஜ் இருக்கும். என்னதான் காமெடி பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு விவரமான ஒரு மெசேஜ் டெஃபினட்டாக ஜனங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி டாக்டர் அவர் சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நிச்சயமாக சிவகுமார் இவ்வளோ விஷயங்கள் ஒரு பப்ளிக்கில் பேசுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. எதுக்கு படித்தாலும், பேப்பரில் படித்தாலும் சரி, வெளியில் பார்த்தாலும் சரி, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிச்சயமாக ஒவ்வொருத்தர் மனசுலையும் அது போய் பதிகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வேணும்னா நிச்சயமாக சிவகுமார் நிறைய இடத்துல அவர் இந்த மாதிரி பேசணும்னு நான் இன்னைக்கு கேட்டுக்கிறேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நிச்சயமாக சிவகுமார் வீட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க மிஸ்ஸஸாக இருக்கட்டும், அவங்க சன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு வாரிசு அந்த மாதிரி இருக்கணும். நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் டிவிலெலாம் சூர்யாவோ கார்த்திகெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவரை நான் வாழ்த்துறேன், கடவுள்கிட்ட வேண்டுறேன், அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல சந்தோஷத்திலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து பேசுகிறோன்னு வாழ்த்துறேன். ஸோ இந்த தமிழ் சங்கத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த பதவியை நானும் தேவா அவர்களும் இதை சிறப்பாக செய்யணும். ஏன்னா பல கலைஞர்கள் நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு உதவித்தொகை இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் கூட வேணும்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட நாங்கள் ஒரு பரிந்துரை எழுதினோம். 1000 ரூபாய் பென்ஷன்லேருந்து நலிந்த கலைஞர்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க மாதந்தோறும். அதே மாதிரி இந்த வருமான வரம்பு 1000 ரூபாய் இருந்தது. 1000 ரூபாய்க்கு யாருமே ஆஃபீஸில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் நிறைய கலைஞர்கள் போனால் அதை நாங்கள் பரிந்துரை பண்ணி கேட்டோம். அதுக்கும் அந்த அம்மா உடனே 5000 ரூபாய் மாத வருமானம் பண்ணி வருடம் 60000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அவங்களும் ஒரு கலைஞராக இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாருடைய கஷ்ட நஷ்டமும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்கள எல்லாருமே ஆசையாக அம்மான்னு கூப்பிடுறாங்க. அவங்க
நிச்சயமாக அவங்க ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இந்த கலைத்துறைக்கும் அவங்க வந்து சிறப்பான பல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் இயலிசை நாடக மன்றத்தில் அவங்களுக்கு எப்படி எல்லா துறையிலையும் பேர் வருதோ அதே மாதிரி இயலிசை நாடக மன்றத்திலையும் அவங்களுடைய அரசுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.